அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட டெக் தமிழ் கார்த்திக். இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு சிடியோ டிவிடியோ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த சிடிலையோ டிவிடிலையோ ஒரு ஒரு விண்டோஸ் எக்ஸ்பியோ இல்லை விண்டோஸ் 7 இல்லைனா ஏதாவது ஒரு படத்தோட ஒரு டிவிடியாக அது இருக்கலாம். இப்போது அந்த டிவிடியை நீங்கள் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு மல்டிபிள் காப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டிவிடியை வந்து மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுவீங்க. மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளதை ஃபுல்லாக காப்பி பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் போடுவீங்க. அப்படி பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக எடுத்து ஒரு புது பிளாங்கான ஒரு டிவிடியில் ரைட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணுறப்போ ஒரு வீடியோ டிவிடி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி வீடியோ ஃபைல் வந்து அந்த புது டிவிடிலையும் ப்ளே ஆகிரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் எக்ஸ்பியோ இல்லை விண்டோஸ் 7ஓ நீங்கள் அப்படி காப்பி பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பூட்டபிள் டிவிடியாவோ பூட்டபிள் சிடியாவோ தான் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கான வழிமுறையை நான் இந்த ஃபுல் டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் வந்து ஒரு டிவிடி இருக்குது. அந்த டிவிடியை நீங்கள் வந்து காப்பி எடுத்து வைக்கணும். அது வந்து வெறும் மை கம்ப்யூட்டர் வழியாக காப்பி எடுக்காமல் ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலாக எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நான் ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட வந்து டிவிடி ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட்லி எல்லோரும் நீரோ தான் பயன்படுத்துவோம். ஸோ நீரோவில் எப்பயுமே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது டேட்டா டைப்பான டிவிடியாக ரைட் பண்ணணுமா, இல்லை மியூசிக்கா, வீடியோஸா, இல்லை இமேஜ் ப்ராஜெக்ட் காப்பியா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிடியை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஒரு டிவிடியை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு சிடியோ டிவிடியோ காப்பி பண்ணி வச்சிட்டிங்க, அதை புதுசாக ஒரு டிவிடியில் ரைட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 3ஆவது ஸ்டெப் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறதை பார்ப்போம், அதுக்கடுத்து ரைட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். காப்பி என்டையர் சிடி. இப்போ இதில் 2 ஆப்ஷன் கேட்கும், சோர்ஸ் ட்ரைவ், டெஸ்டினேஷன் ட்ரைவ். சோர்ஸ் ட்ரைவ் அப்படின்றது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த சிடி ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் போட்டிருந்தா கூட பென்ட்ரைவும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிடின்றதால சிடியை நம்ம சூஸ் பண்ணுறேன், டி. இப்போ எங்கே ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு சில ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதாவது எப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இப்போ 2 டிவிடி ட்ரைவ் மாட்டியிருக்கீங்கன்னு வைங்களேன். அப்படியே உங்கள் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்கில் அந்த ஃபைலை மாற்றாமல் ட்ரைவ் டு ட்ரைவாகவே நீங்கள் காப்பி பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 டிவிடி ட்ரைவ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேர் வந்து டின்னு வச்சுருக்கீங்க, டி கோலன். செகண்ட் டிவிடி ட்ரைவுக்கு வந்து இ கோலன்னு வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சோர்ஸ் ட்ரைவ்ன்ற இதை செலக்ட் பண்ணிவிட்டு, டெஸ்டினேஷன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், காப்பின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே டிவிடியில் இருக்க உள்ள டேட்டாவை எடுத்து புது டிவிடியில், அதாவது செகண்ட் ட்ரைவில் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எல்லார்ட்டையுமே 2 ட்ரைவ் இருக்காது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிவிடியில் உள்ள, அதாவது சிடியில் உள்ள அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் ஐஎஸ்ஓ ஃபைலாக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி ட்ரைவ், டெஸ்டினேஷன் ட்ரைவ் வந்து இமேஜ் ரெக்கார்டர். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாரோட கம்ப்யூட்டர்லையுமே இது வரும், இமேஜ் ரெக்கார்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜ் ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்றது கீழே வந்து ஆக்சுவலாக இமேஜ் ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகுன்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் தான் காட்டும், அது வேறு மேட்டர். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போது ஒரு விண்டோ வந்து இந்த ஃபைலை நீங்கள் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி கேட்கும், ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ். இப்போ பாருங்களேன், நீரோ வந்து எப்போயுமே .nrg அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் ஃபைலை ஸ்டோர் பண்ணும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த என்ஆர்ஜி ஃபைலை உங்களோட விண்டோஸை நீங்கள் என்ஆர்ஜி ஐஎஸ்ஓவாக இல்லாமல் நீங்கள் என்ஆர்ஜின்னு ஸ்டோர் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப நீங்கள் வந்து ஒரு புது டிவிடியில் பூட்டபிள் ட்ரைவாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் ஐஎஸ்ஓன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ஆர்ஜியாக ஸ்டோர் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க, எல்லாமே இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் தான். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் அதுக்கு ஒன்று கொடுத்துட்டு, நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மை கம்ப்யூட்டரில் டெக் தமிழ் அப்படின்றதில் நான் சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி ஆகிட்ருக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நான் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் ட்ரைவில் உபந்து அப்படின்ற டைரக்டரிக்குள்ள நான் உபந்துவோட ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உபந்து சிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னோடய மை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி உள்ள எல்லா ஃபைலையும் நான் காப்பி பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பியோ, விண்டோஸ் 7ஓ இல்லை விண்டோஸ் சர்வர் 2008 எதையாவது நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களோட ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா.
இப்போது இந்த ஃபைல்ஸை ஒரு ஐஎஸ்ஓவாக மாற்றணும். இதை நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலாக மாற்றினா மட்டும்தான் உங்களால் இதை வந்து ஒரு பூட்டபிள் சிடியாவோ டிவிடியாவோ ரைட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபைல்ஸை எப்படி ஒரு பூட்டபிள் இதை நான் எப்படி ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலாக மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு ஐஎஸ்ஓ கிரியேட்டர் அப்படின்ற இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ கிரியேட்டர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினாலே போதும். இல்லைனா இதோட யூஆரில் நம்ம ஆர்டிக்கிளில் நான் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் அங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி ட்ரைவில் my.iso.iso அப்படின்ற பேரில் இது ஸ்டோர் ஆக போகுது. இது எங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இது எடுத்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டர் பாத் அப்படின்றதில். இப்போ ubuntu இப்போ நான் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ubuntu அப்படின்றத உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து ஒரு my.iso.iso அப்படின்ற ஃபைலாக இது மாற்றிடும் நம்புகிறேன், பார்ப்போம். ஓகே, இது கிரியேட் ஆகுது. ஆக்சுவலாக நானும் இப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து வெற்றிகரமாக க்ரியேட் ஆயிடுச்சு. அதோட ஃபைல் சைஸ் பாருங்கள். ஓகே, அப்போது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து உருப்படியாக வேலை செய்யுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது அந்த my.iso.iso அப்படின்றதுல தான் என்னோடய உபந்துவோட எல்லா ஃபைல்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பியோ இல்லை விண்டோஸ் 7ஓட ஃபைல்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணி ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் ஜென்ரேட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை ஒரு சிடியில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ணணும். இப்போ அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை சிடியாவோ டிவிடியாவோட ரைட் பண்ணுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் சாஃப்ட்வேரும் சப்போர்ட் பண்ணும், சிடி ரைட்டிங் சாஃப்ட்வேருமே. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து நீரோ வழியாகவே நான் சொல்லித்தரேன். ஸோ ஏன்னா நான் நீரோவில் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நீரோவில் நியூ ப்ராஜெக்ட் அதில் போய்ட்டு திரும்ப இமேஜ் ப்ராஜெக்ட் காப்பி செக்ஷன் உள்ளுக்குள்ளே டிஸ்க் இமேஜ் ஆர் சேவ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட my.iso.isoன்ற அந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோடனே இப்போ வந்து கரண்ட் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இது என்ன அப்படின்னா இப்போது எந்த ட்ரைவை யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் நம்ம டி ட்ரைவ் அப்படின்னு இந்த டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டி ட்ரைவில் தான் உங்கள் கம்ப்யூட்டரோட ஆக்சுவலான டிவிடி ட்ரைவ். அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒரு பிளாங்கான ஒரு சிடியோ டிவிடியோ போட்டு வச்சுருக்கீங்க. ஓகேவா, நான் வந்து இப்போது என்ன போட போகிறேன் அப்படின்னா இருங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிறேன். இது வந்து ஒரு டிவிடி. ஓகே, நான் ஒரு பிளாங்கான டிவிடியை நான் என்னோடய டி ட்ரைவில் இப்போ போட்டேன். நான் போட்டு டிஸ்க் டைப் அப்படின்றதில் நான் டிவிடின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். டிவிடி இப்போ தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு செகண்ட் அது ஹேங் ஆகும். ஓகே, டிஸ்க் டைப் அப்படின்றதில் நான் டிவிடின்னு கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, அது பிளாங்கான தானே ஒரு பார்த்துக்கோங்க. ஓகே, பர்ன் ஃபைல்ஸ் டு டிஸ்க் இப்படி வந்தாலே அது வந்து ஒரு பிளாங்கான டிவிடின்னு அர்த்தம். ஏற்கனவே கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதில் ஓப்பன் ஃபைல்ஸ் இல்லைனா ப்ளே வித் விஎல்சி பிளேயர் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போது நான் டி ட்ரைவில் ஒரு பிளாங்க் டிவிடி போட்டிருக்கேன், டிவிடின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த இமேஜ் ஃபைல்னும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் நமக்கு ஒன்று தான் வேணும். இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இது வந்து முந்தி தான் இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும். என்னென்னா சிடியில் ரைட் பண்ணதுக்கப்புறமும் ரைட்டான கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் தேவைப்படும். இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்து மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா எப்போயுமே நீங்கள் சிடியில் ரைட் பண்ணுறப்போ அந்த ரைட்டிங் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த டிவிடியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் கொடுக்காங்க. இப்போ 18x வந்து அந்த டிவிடியால் ரைட் பண்ணப்படக்கூடிய அதிகபட்சமான ரைட்டிங் ஸ்பீட் அதில் கொடுத்தீங்கன்னா சில நேரங்களில் உங்கள் டிவிடியில் கண்டென்ட் ஒழுங்காக ரைட் ஆகாது. ஸோ பல பிரச்சனைகள் வரும். அதனால் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் ரைட் பண்ண மாட்டேன். மீடியம் இருக்கிறதுல என்ன மீடியம் ஸ்பீடோ அதை கொடுக்கணும். 16 தான் மீடியம் ஸ்பீட். நீங்கள் டிவிடியில் ரைட் பண்ணுறப்பையும் மீடியம் ஸ்பீடே கொடுங்க. ஓகே,
இப்போது உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவான கம்ப்யூட்டர், நீங்கள் நைட்டு ஒரு ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஷட் டவுன் பிசி வென் டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். டிவிடி ரைட் பண்ணவுடனே கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ அதெல்லாம் தேவையில்லை. கொடுத்துட்டு இப்போ பர்ன் கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நேரத்தில் ரைட் ஆகும் அப்படின்னா ஒரு 45 செகண்ட்ஸில் ரைட் ஆகிடும். ஓகே, இப்போது ரைட் ஆகி முடிய போகுது. ஓகே, வெற்றிகரமாக டிவிடி வந்து ரைட் ஆகிடுச்சு. ரைட் ஆனோடனே டிவியை வெளியே துப்பிடுச்சு ட்ரைவு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப அந்த டிவிடியை உள்ளே போட்டு கரெக்டாக ரைட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே இந்த ஆட்டோ ரன் அந்த இதெல்லாம் விண்டோஸில் தெரியும். உபுண்டு ஒரு டைப்பான ஒரு இன்ஸ்டாலராக இருக்கும். ஓகே ஓகே கொடுத்துட்டு இந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் டிவிடியை உள்ளே போட்டிருக்கேன். ஓகே, அந்த அந்த ஆட்டோ ரன் எல்லாத்தோடையும் ப்ராப்பராக அந்த ஃபைல் வந்து அனுப்பிச்சிடுறேன். ஆட்டோ ரன்னோட அந்த டிவிடி இப்போ வந்துடுச்சு. ஸோ இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து இன்னொரு டிவிடியில் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பற்றி உங்களுக்கு என்ன விதமான டவுட் இருந்தாலும் இந்த techtamil.comல நம்மளோட போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டில் நீங்கள் உங்களோட கொஸ்டினை அதில் அப்படியே ஃபாலோ அப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகே, நன்றி.